Hi and welcome to See Tamil Vazhangum Everest Masala Anjirapeti. இன்னைக்கு நம்ம நாட்டு சமையல்ல ரொம்ப டேஸ்டியான ரெசிபி நம்மளுக்காக ஒரு ஷெஃப் கொண்டு வந்திருக்காரு. ஒரு மெக்சிகன் ரெசிபி கொண்டு வந்திருக்காரு. அவரோட பேரை முதல்ல கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க. முத்து. முத்து, எவ்வளவு வருஷமா ஷெஃபா இருக்கீங்க? 6 years சார். 6 years. ஸோ நீங்க வந்து எக்ஸ்பர்ட். உங்ககிட்ட நிறைய டிப்ஸ் கத்துக்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்காக ஏதோ ஒரு மெக்சிகன் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சார். வெஜ் அண்ட் சீஸ் கஸ்டர்டாஸ். வெஜ் அண்ட் சீஸ் கசில்டாஸ். ஓகே, இது வந்து ஒரு மெக்சிகன் ஸ்பெஷாலிட்டி இல்லையா? மெக்சிகன் ஃபுட். இட்ஸ் மெக்சிகன் ஃபுட். யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க இது? இந்த ஷெஃப் மூலமா. எக்ஸிக்யூட்டிவ் ஷெஃப். ஓகே, சூப்பர். ஸோ உங்களோட ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் என்ன? நான் கான்டினென்டல்ல ஒர்க் பண்ணிருந்தேன். கான்டினென்டல்ல என்னெல்லாம்? கான்டினென்டல்ல பாஸ்தாஸ், இட்டாலியன் ஃபுட், ஸ்டேக்ஸ் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃபுட் எல்லாமே உங்களுக்கு தெரியும். கான்டினென்டல் ஃபுட். வீட்ல சமைப்பீங்களா? வீட்ல சமைக்கல மாட்டேன். வைஃப் தான் சமைப்பாங்களா? இல்ல அன்மேரிட் பட் வீட்ல தான். சரி, என் வீட்ல என்னைக்காவது கேட்பாங்களா எனக்கு கொஞ்சம் சமைச்சு கொடுங்க அப்படின்னு? நிறைய டைம் கேட்டுறாங்க. முடியாதுன்றீங்க? முடியாது. ஏன் ஊருக்கே சமைக்கிறீங்க, வீட்ல சமைக்க மாட்டேன்றீங்க? அது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில எனக்கு ஹோட்டல்ல சமைக்க இன்ட்ரெஸ்ட், வீட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீட்டுக்கு போனால் ரிலாக்ஸ் அவ்வளோதான். ஓகே, சூப்பர். ஓகே, இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வெஜ் அண்ட் சீஸ் கெசில்டாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாரு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் சொல்லுவாங்க. yellow capsicum, coriander leaves, tomato, salt, green capsicum, butter, tomato sauce, boiled rajma, Everest malithul, Everest milagathul, Everest jeerathul, lemon juice, chopped onion, green chili, cheese. ஓகே, வெஜ் அண்ட் சீஸ் கசில்டாஸ் எல்லாம் கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ், சீஸ், அது இதுன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. இதுதான் இந்த கசில்டா ஷீட்டா? ஆமாம் சார். ஓகே, இது எதில் செய்யறது? ஆக்சுவலாக இது வந்து மைதா டோவில் செய்கிறது. மைதால சப்பாத்தி மாதிரி? மைதா டோல். ஆமாம், சப்பாத்தி மாதிரி மாவு பிசைஞ்சு ஷீட் பண்ணுறோம். நம்ம வீட்லேயே ரெகுலர் வீட்லேயே பண்ணலாம். அதுக்கு என்னென்ன? மைதா, உப்பு, மைதா, சால்ட்டு, எக் அண்ட் மில்க். எக் அண்ட் மில்க் வாட்டரில். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஊறணும் அந்த மாவு. ஜஸ்ட் 1 hour டோ பண்ணி ஸ்மூத் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 பால்ஸ் பிடிச்சி நார்மல் நம்ம சப்பாத்தி செய்கிற மாதிரி அந்த சைஸுக்கு. சூப்பர். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சா நம்ம இந்த மெக்சிகன் டிஷ் ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகே, பிரமாதம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அடுப்பை வச்சுருவோமா? ஓகே சார். ஃபர்ஸ்ட் நம்ம பட்டர் போடணும். இந்த மாதிரி டிஷ்ஷஸ்க்கு பட்டர் தான் நல்ல டேஸ்ட் இல்லை? ஆமாம் சார். மிக்ஸி பட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே. இந்தியன்ல என்னெல்லாம் தெரியும் உங்களுக்கு? எல்லா தந்தூரி அண்ட் இந்தியன் கிரேவிஸ். செட்டிநாடு கிரேவிஸ் தெரியும். ஸோ இப்போ பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. அடுத்தது ஆனியன், கலர் பேப்பர்ஸ். எல்லாம் ஆல் கலர்ஸா? கலர் பேப்பர்ஸ். ஸோ எல்லோ குடமிளகா அண்ட் க்ரீனு, ரெட்டு, லாஸ்ட்டாக டொமேட்டோ போகும். லாஸ்ட்டாக சாத்தி வேணும். இது ஃபுல்லாக டாஸ் ஆகக்கூடாது. கொஞ்சம் தான். லாஸ்ட்டு லைட்டாக அந்த கிரன்ச்சினஸ் அப்படியே இருக்க மாதிரி. ஓகே. நீங்கள் டாஸ் பண்ணது நல்லா ஃப்ளேவர், நல்லா வாசனை, நல்ல ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அந்த பட்டர் கேப்சிகம் ஃப்ளேவர் பிரமாதம்.
உங்களுக்கு பர்சனலா ரொம்ப பிடிச்ச இது குயிசின் இது? எனக்கு பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் தான் சார். கான்டினென்டல் தான் பிடிக்கும். இப்போ மசாலா ஆட் பண்ணணும். மசாலாஸ் ஓகே, என்னென்ன? சால்ட், சால்ட்டு, கொரியண்டர் பவுடர். கொரியண்டர் பவுடர் நிறைய போடணும். கொரியண்டர் பவுடர் அந்த ஜீரா பவுடர் தான் ஃப்ளேவர் அதிகமாக போடணும். இதுக்கு கொரியண்டர் பவுடர் அந்த ஜீரா தான் அதிகமாக இருக்கும். ஜீரா பவுடர், ஜீரா பவுடர், ஸோ எவரெஸ்ட் கோரியண்டர் பவுடர், எவரெஸ்ட் ஜீரா பவுடர் போட்டாச்சு. ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர். ஜீராவோட ஸ்மெல் ஜீரா சூப்பர். சில்லி பவுடர், எவரெஸ்ட் சில்லி பவுடர். மெக்சிகன்ஸும் நல்ல காரம் சாப்பிடுவாங்கல்ல? மெக்சிகன் நல்ல ஃபுட் ஸ்பைசியாக இருக்கும். ஸ்பைசி அண்ட் டொமேட்டோ ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். டொமேட்டோ ஃப்ளேவர். இப்போ அந்த மேஷ் பண்ண ராஜ்மா போட போகிறோம். மேஷ் பண்ண ராஜ்மா. ஸோ இது வந்து நல்லா வேக வச்சுட்டு நீங்கள் மேஷ் பண்ணி வச்சு பாயில் பண்ணி நல்லா. ஓகே. மசாலா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ஃபைனலாக கொரியண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டால் போதும். கொரியண்டர் லீவ்ஸ் ஃபுல் நல்ல ஃப்ளேவர், நல்ல வாசனையாக இருக்கும். இங்கே ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சி வச்சிருக்கீங்களே, அது எதுக்கு? அது ஃபர்ஸ்ட் பேஸ் டொமேட்டோ பேஸ்ட் போடணும். அந்த இதில் லாஸ்ட் கசில்டாஸ்ல. ஓகே. அதில் என்னெல்லாம் இருக்கு? டொமேட்டோ பிளான்ச் பண்ணி டொமேட்டோ வேக வச்சு அதை பேஸ்ட் பண்ணி வச்சிடணும். அவ்வளோதான். வேற எதுவும் அதில் மசாலாஸ்லாம் இல்லை, சால்ட், சீசனிங், சால்ட் அண்ட் ஒயிட் பெப்பர். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம ஷீட்டில் வந்து ஃபோல்டிங் பண்ண போகிறோம். அது ஸ்டஃபிங் பண்ணணும். ஓகே. மசாலா சென்டர்ஸில் வச்சுட்டு ஓகே. தென் சீஸ், கிரேட் பண்ண சீஸ் போட போகிறோம். ஃபோல்டிங் பண்ணி இது ஒரு லேயர், அது ஒரு லேயர். ஆமாம் சார். பீஸா ஜாஸ்தி பீஸா மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஸ்பைசியாகவும் இருக்கும், ஃப்ளேவராகவும் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். சூப்பர். ஸோ இதுலேயே நான்வெஜ் கூட பண்ணலாம். நான்வெஜ் சிக்கன், ஃபிஷ், சீ ஃபுட் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம். இல்லை சப்பாத்தி டோல்லையும் பண்ணலாம், வீட் டோல்லையும் பண்ணலாம். இந்த பேஸ் உங்களுக்கு ஈஸியாக வேணும்னா வீட்டில் நீங்கள் பண்ணால் சப்பாத்தி டோல்லையும் பண்ணலாம். ஓ ஓகே. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரில் பண்ண போகிறோம். ஓகே. பட்டர். பட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங் எடுத்து இல்லை க்ரில் பண்ணணும். அதில் வச்சிடணும். ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் இது க்ரில் ஆகிறதுக்கு? ஜஸ்ட் 2 மினிட்ஸில் ரெடி ஆகும். இந்த சைடு அந்த சைடு. ஆமாம், டாப்பிங். ஓகே. டாப்பிங் கலர் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சாஸ் ரெடி பண்ணுவோம். ஓகே. சல்சா, டொமேட்டோ சல்சா. இது அக்காம்பனிமெண்ட் சாஸ் சல்சா. இது அது வந்து டிப் பண்ணி சாஸ். ஓகே.
அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம குக்கை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகிடும். ஃபுல்லாக நீ குக் பண்ணினா சீஸ் ஃபுல்லாக மெல்ட் ஆகிடும். ஓகே, மெல்ட் ஆகக்கூடாது. சீஸ் வந்து லைட்டாக அந்த பீஸாவில் சாப்பிட்ற மாதிரி நம்ம இது டேஸ்ட் லைட்டாக மெல்ட் ஆகிட்டோம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம சல்சா சாஸ் ரெடி பண்ணணும். ஓகே, ஆனியன் சாப், டொமேட்டோ சாப் பண்ணு, green chili, salt, lime juice, tomato sauce, ஸோ சால்சா ரொம்ப ஈஸி ப்ரிப்பேர் பண்ணுறது. சல்சா குக்கிங் டைம் ரொம்ப ஈஸி தான். அது வந்து ஜஸ்ட் சால்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸ்பைசியாக இருக்கும். ஸ்பைசி அண்ட் டொமேட்டோ ஃப்ளேவர். இப்போ நம்மளோட வெஜ் அண்ட் சீஸ் கெசில்டாஸ் ரெடியா? ரெடி சார். சூப்பர். இந்த டிஷ்ஷை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் பார்ப்போம். வெஜ் அண்ட் சீஸ் கெசில்டாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு தவா வச்சு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டரில் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லோ பெப்பர் சேர்த்துக்கோங்க, க்ரீன் பெப்பர் சேர்த்துக்கோங்க, ரெட் பெப்பர் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டாஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. முதல்ல எவரெஸ்ட் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, எவரெஸ்ட் ஜீரா தூள் சேர்த்துக்கோங்க, எவரெஸ்ட் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வேக வச்ச ராஜ்மாவை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் பொடியை நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற கெசில்டாஸ் எடுத்துக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்டஃபிங் அதை சென்டரில் வச்சு மேலே கிரேடட் சீஸ் வச்சு அதை மூடி இன்னொரு தவால கொஞ்சம் பட்டர் சேர்த்து அதை ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. சால்சா சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெஜ் சீஸ் கெசில்டாஸ் டேஸ்ட் பண்ணிட்டுமா சார்? ஓகே. கூட வந்து சால்சா டிப்போட பிரமாதம். தேங்க்ஸ். அவுட் ஆஃப் த வேர்ல்ட். அவ்வளோ சூப்பராக இருக்கு. உள்ள இந்த ஸ்டஃபிங்கு, இந்த சால்சா டிப்பு காம்பினேஷன் இருக்கு, சான்ஸே இல்லை. நிஜமாவே ஒரு அற்புதமான ஒரு மெக்சிகன் ரெசிபி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஷெஃப். Thank you so much. Thanks sir. Hi viewers, you're watching Everest Masala's Anjali Petti. இன்னைக்கு உணவே மறந்துல உங்களுக்காக ரெண்டு குவிக் பெவரேஜஸ் செஞ்சு காமிக்க போறேன். ஒன்று வந்துட்டு மாதுளை மாக்டெயில் அண்ட் தி செகண்ட் ஒன் வந்துட்டு புதினா சாக்லேட் மில்க் ஷேக். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். மாதுளம்பழம், புதினா, பால், லெமன் ஜூஸ், சாக்லேட் பவுடர், சர்க்கரை, இஞ்சி. ஸோ மாக்டெயில் பார்த்தீங்கன்னா இது வந்து காக்டெயில் இல்லை, அதனால் இது மாக்டெயில். காக்டெயில் வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு பிராண்டி, விஸ்கி, லிக்கர் எந்த ஃபார்ம் ஆஃப் லிக்கர் யூஸ் பண்ணாலும் அது வந்துட்டு காக்டெயில். பட் பசங்களுக்கு இல்லை நிறைய லேடிஸ் விரும்புகிறது வந்துட்டு மாக்டெயில். ஸோ இது ஒரு ஜூஸ் மாதிரி, பட் டிஃப்ரெண்ட் பிளெண்ட்ஸ் நிறைய இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்கிற மாதிரி இருக்கும். அதுதான் மாக்டெயில். ஸோ இது ஃபர்ஸ்ட் மாக்டெயில் பண்ணுறதுக்கு, இந்த மாதுளை மாக்டெயில் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் சர்க்கரையை சூடு பண்ணிக்கணும் தண்ணியில் ஊற்றி. ஒரு பேனில் இல்லை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம ஆட் பண்ண போகிறது இஞ்சி, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பீசஸ், அண்ட் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை, இது நல்லா கொதிச்சு கூல் ஆகணும். ஸோ சர்க்கரையும் கரைஞ்சிரும், உங்களுக்கு இந்த இஞ்சியோட சாரும் வந்துட்டு இந்த தண்ணியில் இறங்கிடும். ஸோ இது கொஞ்சம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு இதை சர்வ் பண்ணுற கிளாஸஸை வந்துட்டு கொஞ்சம் அழகாக டிசைன் பண்ணி டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் நான் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ், அண்ட் இன்னொரு பிளேட்டில்
கொஞ்சம் சர்க்கரை, ஸோ இந்த லெமன் ஜூஸை எந்த கிளாஸில் சர்வ் பண்ண போகிறீங்களோ அந்த கிளாஸில் வந்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணி லெமன் ஜூஸில் அந்த கார்னர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நீங்கள் டிப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சர்க்கரை இருக்கிற, ஸோ there you go, it's a beautiful glass. ஸோ இது நீங்கள் எப்படி சர்வ் பண்ணிங்கன்னா இட்ஸ் wonderful to see, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இது நம்மளோட கிளாஸ் ரெடி. இது யூஸ்வலாக நீங்கள் ஃப்ரீசர்லேயும் வச்சிடலாம், இல்லை ரொம்ப ஹீட் இருக்கிற பக்கத்தில் வச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு சக்கரை மறுபடியும் மெல்ட் ஆகும். இல்லை உங்களுக்கு ஃப்ரீசர் இருந்துச்சு இல்லை ஃப்ரிட்ஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சர்வ் பண்ணுற வரைக்கும் அதில் நீங்கள் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சியும் சர்க்கரையும் நல்லா கொதிச்சிட்ருக்கு, இஞ்சியோட ஸ்மெல் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ இது இன்னும் ஒரு 2 minutes கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த புதினா சாக்லேட் மில்க் ஷேக்கான இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ என்னென்னா இதில் வந்துட்டு நான் புதினாவை வந்துட்டு பாலை காய்ச்சிட்டு புதினா கொஞ்சம் பீசஸ் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி நீங்கள் அதில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு we have to strain it, அதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த கலர் மாறாது, பட் உங்களுக்கு புதினாவோட ஃப்ளேவர் மாத்திரம் அதில் இறங்கியிருக்கும். இப்போ இதோடு நம்ம சாக்லேட் பவுடர் அண்ட் சுகர் ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். முதல்ல மிக்சியில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா சின்ன மிக்சியாக இருக்கிறதுனால சில தெறிக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ சர்க்கரை 1 ஸ்பூன் அண்ட் சாக்லேட் மில்க் ஷேக், ஸோ 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோகோ பவுடர், 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோகோ பவுடர் அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். குயிக்காக பிளெண்ட் ஆகிடும். ஸோ நம்மளோட புதினா சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. ஸோ இது கூட நான் மிச்சம் இருக்கிற பாலையும் ஆட் பண்ணிடுறேன். மிக்ஸ் இட் வெல். ஸோ நம்மளோட புதினா சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. ஸோ நம்மளோட புதினா சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. இப்போ நம்மளோட மாதுளம் மாக்டெயில், ஓகே, இது பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை இஞ்சியும் கலந்த தண்ணி வந்து சிரப் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துட்டு அது அப்படியே நின்றுச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு அந்த தண்ணியை மாத்திரம் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஐம் கோயிங் டு ஆட் தட் வாட்டர் டு த மிக்ஸே. அது கூட நம்ம ஐஸ், மாதுளம் பழம் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது மாதுளம் பழம், இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க், இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம், அதனால அது தேவையில்லை. அண்ட் தென் ஃபியூ பீசஸ் ஆஃப் ஐஸ். இப்போ இதை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மாக்டெயிலை சர்வ் பண்ண வேண்டியது தான். ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு மாதுளமோட சீட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக கடைசியில் தங்கிரும், அதனால் அதை நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். அண்ட் இந்த திக்காக இருக்கிற இந்த பல்பி பார்ட் கூட நமக்கு தேவையில்லை. பட் சில பேர் இது தேவைன்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் இட். ஜூஸாக இருந்தால் பரவாயில்ல, பட் ஒரு மாக்டெயிலில் வந்துட்டு இட் ஹேஸ் டு பி ஸ்மூத், யூனோ, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நான் கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிடுறேன். ஒரு லவ்லி லைட் ஷேட் ஆஃப் பிங்கோட நியூட்ரிஷியஸ் ஆல்சோ. இஞ்சி இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது, அஃப்கோர்ஸ் சர்க்கரையும் இருக்குது, லெமன் ஜூஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ். அண்ட் இது பியூட்டி என்னென்னா, இது நீங்கள் ஏற்கனவே பண்ணி வச்சிடலாம். யூ கேன் ஸ்டோர் இட் இன் அ பாட்டில். 1 or 2 daysக்கு ஒன்றுமே ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ தேர் we are going to pour it in our
ஸோ மாதுளை மாக்டெயில் இஸ் ரெடி. இது வந்துட்டு ஏற்கனவே நம்ம லெமன் ஜூஸ் அண்ட் சுகர் வந்துட்டு ஓரம் கோட் பண்ணியிருக்கிறதுனால when you take a sip அது வந்துட்டு டேஸ்ட் வெரி குட். கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு லவ்லி டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர். ஸோ மாதுளை மாக்டெயில் இஸ் ரெடி. இந்த 2 பெவரேஜஸும் எப்படி பண்ணுறதுன்ற ரீகேப் பாருங்கள். மாதுளை மாக்டெயில் அண்ட் புதினா சாக்லேட் மில்க் ஷேக் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதில் இஞ்சி கொஞ்சம் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மாதுளம்பழம், ஐஸ் க்யூப்ஸ், லெமன் ஜூஸ் எல்லாம் சேர்த்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி வடிகட்டி சர்வ் பண்ணிங்கன்னா மாதுளை மாக்டெயில் ரெடி. புதினா சாக்லேட் மில்க் ஷேக் பால் நல்லா காஞ்சிட்டு இருக்கும் போது புதினா இலைகளை போட்டு அதில் இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த புதினா இலையை வடிகட்டி எடுத்துட்டு அந்த பாலில் சாக்லேட் பவுடர் எல்லாம் சேர்த்து மிக்சியில் பிளெண்ட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா புதினா சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. 2 இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிங்க்ஸ் ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு ரீகேப் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் அண்ட் yet கலர்ஃபுல். ஸோ இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். இன்னைக்கு சமைப்போம் பரிமாறுவோம்ல ரொம்ப டேஸ்டியான ரெசிபி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அது என்ன ரெசிபின்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். அபிராமி. உங்களோட சொந்த ஊர்? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி தான். ஓகே. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறீங்க? கூர்க் மட்டன் மசாலா. கூர்க் மட்டன் மசாலா. அது என்ன கூர்க் மட்டன் மசாலா? அதில் என்ன ஸ்பெஷாலிட்டி? கூர்க் வந்து கர்நாடகாவில் இருக்க ஒரு ஹில் ஸ்டேஷன். ஆமாம். அங்கே வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலிஸ்டான ஒரு மசாலா இருக்குது. அந்த மசாலா யூஸ் பண்ணி செய்கிறது கூர்க் மட்டன் மசாலா. ஸோ அந்த மசாலா தான் இதுக்கு ஃப்ளேவரே கொடுக்க போகுது. ஆமாம். மெயின். உங்களுக்கு எப்படி கிடைச்சது அந்த மசாலா? அந்த ஹில் ஸ்டேஷன் போயிருந்த போது அங்கே ஹோட்டலில் சாப்பிட்ட போது அங்கேயே விற்கிது கூர்க் மசாலான்னு. ஓகே. ஸோ அதில் என்னெல்லாம் போட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஓகே, சூப்பர். ஸோ கூர்க் மட்டன் மசாலா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லுங்கள். மட்டன், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கூர்க் மசாலா, எவரெஸ்ட் மிளகாய் தூள், பூண்டு, எண்ணெய், எவரெஸ்ட் மஞ்சத்தூள், புளி கரைசல், உப்பு. ஓகே, கூர்க் மட்டன் மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. இதில் அவங்க சொல்லியிருக்கிற அந்த கூர்க் மசாலா தான் பயங்கர கமகமான ஒரு வாசனை வந்துட்டுருக்கு. இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்க? ஒரு ட்ரை பேனில் கடுகு, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், காஞ்ச கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிக்கிறோம். ட்ரையாகவே அரைச்சி இது எல்லாமே ட்ரையாக ஒரு பவுடராக அரைச்சி வச்சுக்கணும். அதுதான் கூர்கோட மசாலா. அந்த மசாலா வச்சு நம்ம வேரியஸ் டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லையா? ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கர் எடுத்துக்கிறோம். ஓகே. குக்கரில் மட்டன், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அரிஞ்சு நல்லா தூளாக அரிஞ்சு, அப்புறம் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா நடுவில் மட்டும் கீறிட்டு அப்படியே போட்டுடலாம். தூளாக நறுக்கிய பூண்டு, எவரெஸ்ட் மிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூனா? எவரெஸ்ட் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். உப்பு 1 டீஸ்பூன். நம்ம இது எல்லாத்தையும் ஸோ இதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோமா? ஆமாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி. 1/2 டம்ளர் தண்ணி. இது நம்ம ஒரு 4 சத்தத்துக்கு வேக விட்டு நிறுத்திடலாம். 4 விசில்ஸ் வரணும். ஆமாம். சூப்பர். நீங்கள் பாண்டிச்சேரியில் என்ன பண்ணுறீங்க? நான் 12th படிக்கிறேன். 12th? நல்லா படிப்பீங்களா? ஒரு ஆவரேஜ். ஆவரேஜ். ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது? பயாலஜி. ஓ, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாரு? மிஸ் கிரேஸ். மற்ற டீச்சர்லாம் பிடிக்காதுல்ல?
அப்படின்னு இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர். டீச்சிங்னு எனக்கு ஆசை வந்தது அந்த டீச்சர் பார்த்துட்டேன். ஸோ நீங்களும் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, எனக்கு ஆசை வந்துச்சு அவங்க வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் விட்டீங்க. ஸோ பயாலஜி ரொம்ப பிடிக்கும். ஆமாம். ஸோ உங்களோட ஆம்பிஷன் என்ன? என்னோட ஆம்பிஷன் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் ஆகணும். சைக்காலஜிஸ்ட், அடுத்தவங்களை அனலைஸ் பண்ணி பயங்கர ஓ அந்த மாதிரியா நீங்கள்? சரி சரி, ஓகே, சூப்பருங்க. நீங்கள் வந்து பெரிய சைக்காலஜிஸ்ட் ஆகணும் அப்படின்றது எங்களோட பெஸ்ட் விஷயஸு. ஸோ 4 விசில்ஸ் இது வரணும். ஆமாம். சூப்பருங்க, ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, 4 விசில் வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? ஓகே, 4 விசில் வந்து இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? விசில் அடங்கினதுக்கப்புறம் அதை திறக்கணும். அண்ட் அது திறந்ததுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜரு, அடுத்து ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அப்புறம் அந்த கரைச்சி வச்சிருக்க புளி கரைசல் எடுத்து ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கூர்க் மசாலா மேலே தூவிடணும். 1.5 ஸ்பூன் தூவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் மசாலா மாதிரி ஆனதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கிட வேண்டியது தான். ஓகே, சூப்பர். மற்றபடி உங்களோட ஹாபீஸ்லாம் என்ன? நான் ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். ஓ, பரதநாட்டியம். சூப்பர். அப்புறம் வேற குக்கிங் ரொம்ப பிடிக்கும். வேற என்ன ரெசிபீஸ்லாம் தெரியும் உங்களுக்கு? வேற அம்மா செய்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு சாம்பார் அதெல்லாம் வைக்க தெரியாது. மற்றபடி ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ட்ரை பண்ணுவேன். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் இதெல்லாம் தெரியும்? அதெல்லாம் தெரியாது. மட்டன், கூர்கு மட்டன் மசாலா இது தெரியும். ஸோ இதுலேயே சிக்கனும் பண்ணலாம் இல்லையா? ஃபிஷ் பண்ணலாம் அதில்? இல்லை, இது வந்து ரொம்ப இந்த மட்டன், போர்க் அந்த மாதிரியான ரெட் மீட்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா. இந்த மசாலா, இந்த ரெசிபி. ஓகே ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு வந்து குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு அண்டு நீங்கள் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர் அண்டு பயாலஜி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் சைக்காலஜி படிக்க போகிறீங்க. காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. ஸோ இந்த ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் அடுத்த ப்ரொசீஜர் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஆவியெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ பார்ப்போமா? நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ இது அந்த கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இப்போ நம்ம திரும்ப அடுப்பு பற்ற வச்சு வேற ஒரு பேன் எடுத்துப்போம். இதில் எண்ணெய் ஊற்றணுமா? இல்லை, இது அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே. இது ரைஸு, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் புளி கரைசல். இதோட இந்த மசாலா ஆட் பண்ணோம் இல்லையா? ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிட்டு அந்த மசாலா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம அப்படியே அதை மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் என்ன சாப்பிட்றதுக்கு? எனக்கு பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். பிரியாணி, சிக்கன் பிரியாணி. வீட்டில் அடிக்கடி சிக்கன் பிரியாணி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, அந்த கிரேவி மாதிரி. ஸோ இப்போ கருவேப்பிலை போட்டுக்கணும் இல்லையா?
கூர்க் மட்டன் மசாலா ரெடி. யார் இது நம்மளோட வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க? என்னோட சிஸ்டர். அவங்க என்ன படிக்கிறாங்க? அவங்க 8th படிக்கிறாங்க. 8th. ஓகே, சூப்பர். இன்னைக்கு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக ரீகேப் பார்ப்போம். கூர்க் மட்டன் மசாலா செய்ய ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் மட்டன் ஆட் பண்ணுங்கள், வெங்காயம் ஆட் பண்ணுங்கள், பச்சை மிளகாய் ஆட் பண்ணுங்கள், பூண்டு ஆட் பண்ணுங்கள், மிளகாத்தூள் ஆட் பண்ணுங்கள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள், உப்பு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி ஊற்றி 4 விசில் வர வரைக்கும் குக்கரில் வேக வைங்க. இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. வேக வச்சு அந்த மட்டனை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் ஊற்றுங்க, கொஞ்சம் புளிக்கரைச்சல் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் கூர்க் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு கொதிச்சு இறக்குனா நம்ம கூர்க் மட்டன் மசாலா ரெடி. உங்கள் பேர் சொல்லுங்கள். கமலாம்பாள். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 8th இல்லை? 2 பேரும் ஒரே ஸ்கூலா? வேறு ஸ்கூல். ஓகே. நல்லா சமைப்பாங்களா அக்கா? என்னெல்லாம் சமைப்பாங்க? எது டிவியில் பார்த்தாலும் உடனே நெட்டில் போட்டு சமைச்சிடுவா. உடனே அடுத்த நிமிஷம்? அடுத்த நிமிஷம்லாம் இல்லை. ஓகே. நீங்கள் தான் டேஸ்ட் பண்ணுவீங்க? ஆனால் ஆமாம். எல்லா டைமும் நல்லா இருக்குமா? ஆ பரவாயில்லைங்க. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்மளுக்காக கூர்க் மட்டன் மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எடுத்துக்கோங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? நிஜமாவே சான்ஸே இல்லை. அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து சைக்காலஜிஸ்ட்டு அண்ட் கிரேட் குக்காக போகிறீங்க ஃப்யூச்சரில். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. எவரெஸ்ட் மசாலா வழங்கும் அஞ்சரை பெட்டி. நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து மிக்ஸ் வெஜ் மட்டர் கிரேவி. அதுக்கு செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாமா? க்ரீன் பீஸ், ஆனியன், டொமேட்டோ, காலிஃப்ளவர், கொரியாண்டர் லீஃப், ஜீரா பவுடர், பொட்டேட்டோஸ், ஜிஞ்சர் garlic பேஸ்ட், கர்ட், லைம் ஜூஸ், green chilli, கேரட், பீன்ஸ், ஜீரா, பட்டர், சால்ட். செய்ய தேவையான பொருட்களை பார்த்தாச்சு. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கணும். டூ ஸ்பூன் ஆயில், கொஞ்சம் பட்டர், பட்டரும் ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரா சீட், பெப்பர்கார்ன், ஜீரா சீடும் பெப்பர்கார்னும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சாப்டு ஆனியன், ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகணும். ஆனியன் சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும்னா லைட்டாக சால்ட் போட்டுக்கணும். ஆஃப் சால்ட் இப்போ போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போடணும். ஜிஞ்சர் garlic பேஸ்டோட நல்ல ஃப்ளேவர் வெளியில் வருது. நெக்ஸ்ட்டு க்ரீன் சில்லி போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ,
நம்ம அடுத்து வந்து பொட்டேட்டோஸ் போட போகிறோம். க்ரீன் பீஸ், கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர். எல்லா வெஜிடபிளையும் போட்டு நல்லா சாத்தே பண்ணணும். வெஜிடபிள் நல்லா சாத்தே ஆகிடுச்சு. டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர், ஜீரா பவுடர். நல்லா சாத்தே பண்ணிட்டு கர்ட் எதுக்கு போகிறோன்னா போடுற வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், கிரேவி கொஞ்சம் திக்னஸ் நல்லா வரும். கர்டோட வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வந்துருச்சு. நல்லா சாத்தே பண்ணணும். இப்போ வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ளேவர் நல்லா வருது. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஜீரா பவுடர் ஃப்ளேவருக்கு, கொரியாண்டர் லீஃப், ஃபைவ் மினிட்ஸில் உங்கள் மிக்ஸ் வெஜ் மட்டர் கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே ஒரு நம்ம சின்ன ரீக்காக பார்த்துட்டு வந்துடலாமா? மிக்ஸ்டு வெஜ் மட்டர் கிரேவி செய்ய ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அரை உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணுங்கள். டொமேட்டோ ஆட் பண்ணுங்கள். பொட்டேட்டோ ஆட் பண்ணுங்கள். க்ரீன் பீஸ் ஆட் பண்ணுங்கள். கேரட் ஆட் பண்ணுங்கள். பீன்ஸ் ஆட் பண்ணுங்கள். காலிஃப்ளவர் ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா நம்ம மிக்ஸ்டு வெஜ் மட்டர் கிரேவி ரெடி. ரீகேப் பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி உங்களை வேற ஒரு டிஷ்ஷோட நாளைக்கு சந்திக்கிறேன். உங்கள் ஷெஃப் எவரெஸ்ட் மசாலா அஞ்சரை பேட்டி நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில். நான் உங்க கங்கா. ஸோ இன்னைக்கு என்னோட கிச்சன்ல உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக குக் பண்ணி காட்ட போற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்சிகம் பன்னீர் பஜ்ஜி. ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வாங்க. பன்னீர், பஜ்ஜி மாவு, உப்பு, எவரெஸ்ட் தனியா தூள், எவரெஸ்ட் மிளகாய் தூள், கேப்சிகம், எண்ணெய். கேப்சிகம் பன்னீர் பஜ்ஜி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுல்ல வந்து நான் எவரெஸ்ட் தனியா தூள் ஆட் பண்றேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பவுல்லே வந்து நீங்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க.
வேணும்னா வந்து நீங்கள் பஜ்ஜி மாவு வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாட் மசாலா போட்டு கூட நீங்கள் வந்து பஜ்ஜி செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதோட வந்து பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து பஜ்ஜி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பேஸ்ட் மாதிரி. ஸோ இந்த பவுலில் வந்து பஜ்ஜி மாவு வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து பன்னீர் நல்லா மசிஞ்சுக்கிறதுனா கூட நீங்கள் மசிஞ்சுக்கலாம். ஸோ நான் மசிஞ்சிட்டு தான் இருக்கேன். இந்த வந்து பன்னீர் நல்லா மசிஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேப்சிகமோட போய் இது நல்லா வந்துட்டு ஊறிடும். ஸோ நீங்கள் பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மிக்சர் வந்து கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து பஜ்ஜியை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இது வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இந்த பஜ்ஜி வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். ஸோ இன்னும் 2 மினிட்ஸில் நம்ம கேப்சிகம் பன்னீர் பஜ்ஜி ரெடி ஆகிடும். இது எப்படி பண்ணோன்ற ரீகேப்பை நீங்கள் பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த கலவையை வந்து உருண்டையாக பிடிச்சு எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா கேப்சிகம் பன்னீர் பஜ்ஜி ரெடி. கேப்சிகம் பன்னீர் பஜ்ஜி எப்படி பண்ணுன்ற ரீகேப் நீங்க பார்த்திருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான பஜ்ஜி. கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ஸோ டில் தென் டேக் கேர். இட்ஸ் மீ கங்கா சைனிங் ஆஃப். பை. நாளையிலேருந்து வேற ஒரு ஊர்ல எவரெஸ்ட் மசாலா அஞ்சரைப்பட்டி will continue. Until then, this is Kaushik signing off. Bye bye.